ஆதாமுடைய பாவத்தினால் முழு மனுவர்க்கம் என்னவாக்கப்பட்டு விட்டது? பாவியாக்கப்பட்டது. அப்படின்னா நான் பாவியா இருந்தனால்தான் பாவத்தை செஞ்சேனே ஒழிய பாவம் செஞ்சதுனால் நான் யாரா மாறவில்லை, மாறவில்லை. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. நீ பாவம் செஞ்சுட்டா பாவி ஆயிட்ட. இல்ல இல்ல, பாவம் இருந்தனால்தான் பாவம் செஞ்சிருக்கிறேன். யாருடைய பாவம்? ஆதாமுடைய பாவம் என்னை பாவியாக்கினது. ஆகவே நான் பாவத்தை செய்கிறேன், பாவத்தை யோசிக்கிறேன், பாவியா நடந்து கொள்கிறேன். அப்போ ஆதாம் உடைய பாவம் என்னை எப்படி பாவியாக்கி விட்டதோ, இது எப்படி லீகலா நடந்ததோ, அப்படியே ஒருவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய ஒருவருடைய மரணத்தினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் கொடுத்த மீட்பினாலே நான் முற்றுமுடி விடுதலையாக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் முற்றுமுடி நீதிமானாகவும் மாற்றப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு